அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை மீட் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மாதான வெற்றி கொண்டு நல்லா இருக்கு. மஜித் இபாதர் ரஹ்மான் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மஸ்ஜித் வந்து 21/10/2022 இந்த மஸ்ஜித் திறக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக நடந்து கொண்டு 1.5 வருடம் ஏறத்தாழ 17-18 மாதங்கள் நாங்கள் இங்கே ஜும்மா இல்லாமலே மஸ்ஜிதை நடத்தி கொண்டு வந்தோம். மக்களுடைய ஆர்வம் நிறைய இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் 1:30 மணிக்கெல்லாம் ஜும்மா முடிந்துருது, 1:45 முடிஞ்சிருது. சில இடத்துல போனாலும் கூட தொழுகை கூட கிடைக்கிறதில்ல. நாங்கள் ஷாப்லேருந்து வேலை செஞ்சுட்டு வரோம், வீட்டில் குளிச்சுட்டு வர்றதுக்குலாம் தொழுகை ஞாபகம் வருது என்ற ஒரு கவலையை இந்த எல்ஆர் நகர் மக்கள் எங்களை சொன்ன காரணத்தினால அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த மஸ்ஜிதில் ஜும்மா ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து இந்த 1.5-2 வருடத்திலிருந்து இந்த ஜும்மா தொடர்ந்து நடக்கிறது. ஜும்மா பயான் யார் நீங்கள் செய்கிறீங்களா இல்லை வெளியில்? அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் நான் தான் செஞ்சுனுக்கிறேன். தமிழ் பயான் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால் நீங்கள் தமிழ் பயானை செய்யுங்க, தமிழில் நாங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க. இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற மக்கள். வாரந்தோறும் பிரியாணி போடுறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்களா பேச்சு வந்து அது உண்மையா? ஆமாம், நம்ம அல்லாவுடைய கிருபை வந்து மக்கள் அவங்க கொடுத்தாங்க. அரிசி பருப்பு அந்த நமக்கு என்ன தேவைன்றதெல்லாம் முன்கூட்டியே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு அதை நம்ம வந்து இங்கே வச்சு சமைச்சிருவாங்க. சமைச்ச பிறகு அதை வெள்ளிக்கிழமை இங்கேயே உட்கார வச்சு மன திருப்தியாக ஏழை மக்கள்கள் பணக்காரர்கள் யார் இருந்தாலும் இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு மன திருப்தியாக போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதில் நிறைய மக்கள் வந்து பயனடைஞ்சாங்க. ஒரு சிறு பையனுடைய ஸ்கூல்லேருந்து நேராக வந்து இங்கே தொழுதுட்டு இப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். ஒரு வாரம் நாங்கள் சோறு போடாத நேரத்தில் என்னங்க சோறு போடலையா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு இல்லைங்க இந்த வாரம் அப்படின்னு. அதற்கு அந்த பையன் இடத்துல நாங்கள் கேள்வி கேட்டோம். நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குற காரணத்தினால எனக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு பசியை தீர்ற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு இல்லை. அப்பா இல்லாதனால வந்து வீட்டில் சாப்பாடு வந்து காலையில் டிஃபன் தான், அதை நான் சாப்பிட்டு போயிடுவேன். அதை மிச்சத்துக்கு வச்சுக்குவாங்க. வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வெள்ளிக்கிழமை வீட்டில் மிக திருப்தியாக இருக்குது எனக்கு அப்படின்னு அந்த பையன் சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த தொடர்ச்சியாக அந்த பணியை செய்ய முடியாத காரணத்தினால நம்ம மக்கள் வந்து பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியின் காரணத்தினால மக்கள் கொடுக்குறது குறைஞ்சிச்சு. அதனால் நம்மளால் வந்து கொடுக்க முடியல. அதனால் வந்து அந்த ஆக்கக்கூடிய அந்த பக்காத்தி ஃப்ரீயாக வந்து செஞ்சு தந்தார். அவரும் சில நாட்கள் வராமல் ஆகிட்டார், வர பொருட்களும் வராமல் போய்விட்டார். இப்போ கோடைக்காலம் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குது, மேலே மொத்தம் ஷீட்டாக இருக்குது. நீங்கள் எப்படி மக்கள் எப்படி வராங்க? அல்ஹம்துலில்லாஹ் அந்த பயானுடைய மோப்பின் காரணத்தினால மக்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கூலர் வாங்கி வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கிறோம். வெளியில் கொட்டாய் போட்டு கொடுத்துருக்காங்க. சகோதரன் தான், நம்ம காசு இல்லை, நம்ம மக்கள் கொடுத்த காசுலாம் கொட்டாய் போட்டிருக்கோம். அதில் முகர் அசர் நாங்கள் தொழுதுருவோம். இங்கே உள்ளே வந்து மஹ்ரிப் இஷா ஃபஜர் 3 வேளை தொழுதுருவோம். இந்த மஹ்ரிப் இஷாவிலலாம் கொஞ்சம் கூட நமக்கு வெப்பமாக தான் இருக்குது. இருந்த போதிலும் கூட மக்கள் வந்து ஆர்வமாக வந்து தொழுதுட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த ஷாப்பில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, இங்கே தொடர்ந்து குடோனில் இருக்கிறவங்க மக்கள்லாம் வந்து தொழுது தான் போயிருக்காங்க. இன்றைக்கி மஹ்ரிபில் வந்து 1.5 சப்புக்கு எல்லாம் கிரிக்கெட்டில் வந்தாங்க. கூலருக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க. சரி, இந்த ஜும்மா வந்து நீங்கள் 1.25 கால் வச்சுக்கிறாங்க, மக்கள் வந்து மக்கள் விருப்பப்படி வராங்க. இன்னும் சில பேர் வந்து தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வராங்க? இந்த மஜித் சார்பாக நம்ம மஜித் சார்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை இது. ஏன்னா 3 ஜும்மா யாருக்கு தவறி விட்டதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவருடைய இதயத்தில் முதலிடப்படுகிறது காஃபிர் என்று. அதன் அடிப்படையில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், தவறவே விடக்கூடாது என்பதற்காக தான் முஸ்லீம் எல்லாருக்கும் வந்து ஜும்மா கண்டிப்பாக கிடைக்கணும். இல்லை, அது முஸ்லீம் எல்லாரும் கிடைக்கக்கூடிய காரணத்தினால்தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். எங்கேயுமே கிடையாது ஜும்மா மாத்திரம் இங்கே 2 மணி, இங்கே 2 மணிக்கு தான் ஜும்மா கரெக்டாக தொழுவோம். இப்படி 2 மணிக்கு வைக்கும்போது யார் யாருக்கெல்லாம் பயன்படும்? இதில் வந்து வேலை செய்யக்கூடிய ஷாப்பில் வேலை செய்கிறவங்க வந்து 1 மணிக்கு தான் விடுவாங்க, 12:30 தான் விடுவாங்க. அது சில இடத்துல வந்து 1:15 கூட விடுறக்கூடிய இருக்கும். வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளார அவங்களுக்கு 1:30 ஆகிடும். குளிச்சுட்டு அவங்க ஒடியாந்து
ஜுமாவில் கலந்துவாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க 4ஆவது சஃப் 5ஆவது சஃப்பு 6ஆவது சஃப்லாம் வந்து பின்னாடி இமாம் திரும்பி பார்த்தானாக்கா அவன் எந்திரிச்சுட்டு ஒரு ரக்காய் தவறி இருக்கும். சிலர்களுக்கு கிடைக்காமலே தனியாக நின்று தொழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இப்போ கடந்த சில வாரம் வந்து இது போதைக்கு எதிராக பிரச்சாரம் வந்து நீங்கள் உருதுல வந்து ரொம்ப அருமையாக செய்கிறதா வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போதையிலே முழங்கியிருந்த அந்த சமூகம், அந்த மக்களை மீட்டு எடுத்தார்கள் இந்த இஸ்லாம் சொல்லி தான். அதே இஸ்லாத்தை நாங்கள் தெருமுனைகளை நின்று மக்களுக்கு சொன்னோன்னு சொன்னாக்கா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில் அதை ஒரு சின்ன வார்த்தை உள்ளத்தில் பட்டும் கூட விடக்கூடிய நோக்கங்கள் வந்துவிடும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த திருமறை பிரச்சாரம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று காபால பயான் பண்ணல, தெருகளில் தான் நின்று மக்களுக்கு பயான் பண்ணார். முதல்ல அங்கங்கே தெருவாக நின்று அங்கே கூட்டமாக நின்று மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த காரணத்தினால ஹஜ்ஜு செய்யறதுக்கு வருவாங்க இல்லையா, வெளிநாடுகள்லேருந்து வெளியே அங்கங்கே இருக்கக்கூடிய அரபு தேசங்கள்லேருந்து வர்ற மக்கள்லாம் வந்து இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறை தூதர் நான் தான், என்னுடைய சொல் என்னன்னு சொன்னால் ஒரே ஏக இறைவன், அவன் தடுத்ததை ஹராமை தடுத்து கொள்ள வேண்டும், ஹலாலை மட்டும் உள்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் மக்கள் பலனடைந்து இது நல்லா இருக்கிறது அப்படின்று இஸ்லாத்து மோப்பம் கொண்டு மக்கள் வர ஆரம்பித்தார்கள். சரி, இந்த மாதிரி பிரச்சாரம் காரணமற்ற மற்ற அனைத்து ஜமாத்திற்கு அமைப்புகளுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே இந்த செய்யக்கூடிய பணி கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஹைரான உம்மத் யார் என்று சொன்னால் நன்மையை ஏவி தீன்மை தடுக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஹைரானவங்க. ஜமாஅத்துகள் ஹைருன்னு எல்லாம் சொல்லலை. அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கிற நேரத்தில் கூட தாயில் அல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைங்கள் என்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த பேர் வைக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு பர்மிஷன் வாங்கணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் யார் என்ன கேட்டாக்க நான் வந்து இந்த பாய் எனக்கு பர்மிஷன், பாய்க்கெல்லாம் பர்மிஷன். ஒரு அமைப்பாக நாம் வந்து கருத்து வச்சு பேசணும்னு சொன்னாக்கா குரூப் உண்டாக்குறது தனி, மதஹபுகள் உண்டாக்குறது தனி, மஸ்லாவாக உண்டாக்குறது தனி. ஆனால் இது வந்து மார்க்க பணி செய்வது தனி. யார் வேணாலும் செய்யலாம். இப்போ தப்லீக் ஜமாஅத்துன்னு சொல்கிறாங்க. தப்லீக் ஜமாஅத்துக்கு வந்து அவங்களுடைய பணிகள் மக்கள் தெருவாக போகிறாங்க, வீடு வீடாக போயிட்டு கூப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை கொண்டு வந்து நிறைய மக்கள் வந்து இஸ்லாத்தின் பால் வந்திருக்காங்க. ஒரு குடிகாரன் சொல்கிறான், நான் குடித்து விட்டு ரோட்டில் புரண்டு கொண்டு இருந்தேன், என்னை அவர்கள் தண்ணீர் தெளித்து அவர்கள் என்னை ரோட்டில் சாக்கடையில் கடந்ததை தூக்கி போட்டு என்னை தண்ணி ஊற்றி விட்டு போனாங்க. அப்புறம் யார் அந்த வேலை செஞ்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு தப்லீக் ஜமாத்து இந்த மார்க்க பணிகளை செய்யவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னோன்னே அவரை போய் பார்த்தோன்னா அவர் அன்னைக்குலேருந்து அவர் சலாம் சொல்ல, இவருக்கு சலாம் சொல்ல, அப்படியே மோப்பம் கொண்டு இன்னைக்கு பெரிய ஒரு தாய் மாதிரி மார்க்க பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இறுதியான ஒரு கேள்வி, நம்ம பேரனப்பட்டி காவல் நிலையம் வந்து இந்த தலைக்காடு பகுதி எல்லா நகரில் வந்து போதை கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ஜமாத்தாக்க வந்து எவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணணும், செஞ்சு பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது நம்ம வந்து எல்லார் நகர் ஒரு தரைக்காடு என்பது ஒரு பகுதி வந்து பேரணாமட்டை விட்டு ஒரு தனி பகுதியாக இருக்கிறது. இந்த மக்கள் வந்து ஏழை மக்களாக இருக்கிறார்கள், பணக்கார மக்கள் இல்லை. இங்கே மார்க்க பிரச்சாரர்கள் மார்க்க பணிகள் கிடையாது. இங்கே வந்து நிறைய வந்து மக்களுக்கு பயான் செய்யக்கூடிய அளவுலையும் கிடையாது, மசீதுகளும் கிடையாது. அல்லாஹுடைய கிருபை இப்போதான் வந்து மசீதுகள் வந்து அங்கங்கே உருவாகி இருக்கு. ஆனால் மக்கள் வந்து ஏறத்தாழ 20 வருடத்துக்கு முன்னாடியே இந்த மக்கள் வந்து விட்டாங்க. அந்த மரியது உடைய சொத்துலேருந்து இங்கே இடத்த விட்டாங்க. அப்போலேருந்தே மக்கள் வந்து பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. அதில் வந்து அந்த சின்ன வீடாக இருக்கிறதுனால பொம்பளை பிள்ளைங்க வெளியே போகிறது வர்றது இந்த மாதிரி இருக்க, அதனால் வந்து அந்த சினிமா பார்க்க இது மோப்பத்தில் ஒரு காதல் என்ற மோப்பம் ஒரு பக்கம் போயிடுச்சு. இரண்டாவது தனி பகுதியாக இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு மசீதுக்குடைய பிரச்சாரங்களோ உருதுல கிடையாது. எல்லாமே உருதுல சொல்கிறாங்க, பசியாக பேசுகிறாங்க, தெரியல. தஷ்ரீப்லாயின்றாங்க. தஷ்ரீப்லாயின்னாக்கா தஷ்டி தான் எடுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து வாங்கன்னு கூப்பிடுறது பேச்சுக்கு வந்து உருது மொழியில் வந்து அவங்க நிறைய வந்து அந்த கிதாபுகளை பார்த்து படிச்சிடுறாங்க. அதனால் பிரச்சாரங்களுக்கு சேரலை.
தெளிவாக நாங்கள் பேசுகிறதுனால வந்து அவங்களுக்கு புரியுது. போதை ஒரு ஹராமு, இதை விட்டு விலக வேண்டும் என்ற நோக்கத்தோட அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் இப்போ மோப்பம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த பிரச்சாரத்தை செய்யும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ரஹமத்து நமக்கு இறக்கும். எப்படி அபூஜாலுடைய கூட்டம் வந்து பத்ருடைய யுத்தத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 300க்கும் மேற்பட்டவர் தான் இருந்தாங்க. ஆனால் ஜெயிச்சவங்க யாருன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன சொல்றீங்க? 1000 பேர் ஜெயிப்பாங்களா, 300 பேர் ஜெயிப்பாங்களா? 1000 பேர் ஜெயிப்பாங்க. ஆனால் வந்து சத்திய மார்க்கத்தை எடுத்து வச்சனால அந்த 300 பேர் தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. 317 பேர் 318 பேர் இருந்தாங்க, இவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்க. அபூஜால் கொடிய அரசன், அவனை வெட்டுந்த யாரப்பா அப்படின்னு கேட்கும்போது சிறு குழந்தைகள் 2 பேர் தான் ஒட்டத்தினுடைய முன்னாடி கால்களை வெட்டி கீழே உள்ள அபூஜாலுடைய கழுத்தை ஒருத்தர் வெட்டுறார். அந்த மாதிரி இஸ்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும். வகுல் ஜஹல் ஹக் வதஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. நபியை நீங்கள் கூறுங்கள், ஹக் என்பது உண்மைதான், ஆனால் பாத்திலானது தீமையானது, அது அழிந்தே தீரும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த தீமையெல்லாம் அழிந்தே தீரும், பாத்திலானது அழிந்தே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன உண்மையிலே சொல்ற, இது நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. இந்த பிரச்சாரத்தை வெற்றி பெறுவீங்க இன்ஷா அல்லாஹ். துஆ பண்ணி தொடர துஆ செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்தருள்வாராக. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.